இதேபோல காணும் பொங்கலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது செஞ்சிக்கோட்டை பகுதியில் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? அங்க வந்திருக்கிறவங்களுக்கான செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? மற்றொரு பக்கம் அங்க வந்திருக்கவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? போக்குவரத்து ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? காணும் பொங்கல் என்பது பொங்கல் பண்டிகையின் 4ஆம் நாள் விழா. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் செஞ்சிக்கோட்டையை சூழ்ந்திருக்கிற மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த செஞ்சிக்கோட்டையை சூழ்ந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை, அந்த பக்கம் ராணி கோட்டை. இந்த காணும் பொங்கலை பொறுத்தவரை காலையில உற்றார் உறவுகளை காணுதல், நண்பர்களை காணுதல், பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்வது பொதுமக்களோட வழக்கமா இருக்கு. அதே போல பிரசித்தி பெற்ற இந்த செஞ்சிக்கோட்டையில காலை முதலே பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் இங்க வர தொடங்கினாங்க. இந்த நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மலை, இந்த பக்கம் ராணி மலை, இந்த பக்கம் ராஜா கோட்டை, இந்த 2 மலையிலுமே ஆயிரக்கணக்கான மக்கள் மேலே ஏறி ஒரு பக்கம் இந்த கோட்டையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இங்க இருக்கக்கூடிய பூங்கா பகுதிகளில் பொதுமக்கள் விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்களை பந்து வச்சு விளையாடுற காட்சி ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்க முடியுது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருக்காங்க. காவல்துறை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில நூற்றுக்கணக்கான போலீசார் செஞ்சிக்கோட்டை சுத்தி பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாதவனும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்னா சென்னையில இருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இந்த செஞ்சிக்கோட்டை அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கேயே சூழ்ந்து அங்கேயும் விளையாடி மகிழ்ந்து இருக்காங்க. ஒட்டுமொத்தத்துல இந்த காணும் பொங்கலோட கூட்டம், மக்கள் வருகை அதிகமா இருக்க காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.